அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். திணை அமெரிக்கா நடத்தக்கூடிய தமிழ் மொழி தின கொண்டாட்டமாக இந்த நிகழ்வில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். திணை அமெரிக்க நிர்வாகிகள் மதிப்பிற்குரிய இளமாறன், பாலா அவர்கள், பிரபு அவர்கள், ரவி அவர்கள் உள்ளிட்ட குழுவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை முதலில் பதிவு செய்து கொள்கிறோம். தொடர்ந்து தமிழ் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமெரிக்காவிலிருந்து சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அமைப்பில் இணைந்து தொடர்ந்து நானும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் பங்கேற்பதில் பெருமை கொள்கிறேன். இந்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய குழந்தைகள், முதலாவதாக நம்ம எல்லாரை விட குழந்தைகளுக்கும் அவர்களை தயாரித்த பெற்றோர்களுக்கும் எங்களுடைய அன்பும் வாழ்த்தும். மிக முக்கியமாக சிறப்பு விருந்தினர்களாக நமக்கு இணைந்திருக்கக்கூடிய தோழர் வெண்ணிலா அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பிலும் அன்பான வரவேற்பினை பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி உரை வழங்க காத்திருக்கக்கூடிய நம் அன்பிற்கினிய எழுத்தாளர், பதிப்பக உரிமையாளர் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும் அனைவர் சார்பிலும் வரவேற்பினை பதிவு செய்து கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய 8 குழந்தைகள், அவங்கதான் இன்னைக்கு பெரியவர்கள் அப்படின்னு சொல்லணும். ஆதவன் நியூஜெர்சியில இருந்து இணைஞ்சிருக்காங்க, ஆதிரை நியூஜெர்சியில இருந்து, அமிழ்தினி ஆம்பூரிலிருந்து, ரோஷினி அப்பந்தாங்கல்ல இருந்து, சம்யுக்தா பொள்ளாச்சியிலிருந்து, ஸ்னிகிதா ஸ்ரீ பொள்ளாச்சியிலிருந்து, நமச்சிவாயம் ஈரோட்டிலிருந்து, மகிமா அப்பந்தாங்கல்ல இருந்து. இந்த 8 பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு சிறப்பு வாழ்த்துகள் எதற்காக சொல்றேன்னா, மொழிப்போர் தியாகிகளை பத்தி பேச காத்திருக்காங்க பிள்ளைங்க. ஏன்னா இளைய தலைமுறையினர் நம் தாய்மொழியை பற்றியும் தாய்மொழிக்காக போராடிய பெரிய பெரிய தலைவர்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். அப்படி நிறைய மறக்கப்பட்ட தலைவர்களை பற்றி இன்னைக்கு நிறைய பேச போறாங்க. முதலாவதாக நம்முடைய குழந்தைகளை அழைச்சிடலாம். நியூ ஜெர்சியிலிருந்து ஆதவன். வாங்க கண்ணா, அவர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்கலாம் நம்ம. அனைவரும் வணக்கம். என் பேர் ஆதவன். நான் உலக தாய்மொழி தினம் பற்றி பேச போறேன். நான் நியூஜெர்சில இருந்து பேசுறேன். நான் 5ஆவது படிக்கிறேன். அனைவருக்கும் உலக தாய்மொழி தின நல்வாழ்த்துக்கள். உலக தாய்மொழி தினம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 21 அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தை யுனெஸ்கோ 1999 ஆண்டு அறிவித்தது. 1952 ஆண்டு டாக்கா நகரில் தாய்மொழியான பெங்காலி மொழிக்காக உயர் நீத்த மாணவர்களை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் தேர்ந்து எடுக்கப்பட்டது. ஆனால் முதலில் தமிழ்நாட்டில் 1937, 1965 இல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் மாணவர்களால் நடத்தப்பட்டது. தமிழ் மொழி காத்தனர். உலக தாய்மொழி தினம் என்பது ஒரு நினைவு நாள் மட்டுமல்ல, மொழி கலாச்சாரம் மற்றும் அடையாளத்தை பாதுகாக்கும் உறுதிமொழி தினமாகும். நாம் அனைவரும் நமது தாய்மொழியை நேசித்து வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். தாய்மொழி தினத்தின் முக்கியத்துவம் பற்றி பகிர போகிறேன். தாய்மொழி என்பது ஒரு சமூகத்தின் பண்பாடு, மரபு, வரலாறு மற்றும் அடையாளத்தின் முகமும். இதனை பாதுகாப்பது நம் கடமை. குழந்தைகள் தங்கள் தாய்மொழியில் கல்வி கற்றல் அவர்கள் கருத்துக்களை எளிதில் புரிந்து கொள்வதுடன் சிந்தனை திறனும் மேம்படும். மொழி உலகில் ஆயிரக்கணக்கான மொழிகள் பேசப்படுகின்றன. ஒவ்வொரு மொழியும் தனித்துவமான செல்வமாகும். அவற்றை மதித்து காப்பாற்று அவசியம்.
ஒவ்வொருவருக்கும் தங்கள் தாய்மொழி பேசும் மற்றும் கற்கும் உரிமை உள்ளது. இது மனித உரிமைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. தாய்மொழி ஒரு நாட்டின் மக்களை ஒன்றிணைக்கும் பாலமாக செயல்படுகிறது. தாய்மொழி வளர்ந்தால் இனமும் வாழும், இனமும் வாழ்ந்தால் நாடு வாழும். நன்றி, வணக்கம். கலக்கிட்டீங்களே. 5வது 5th கிரேடு படிக்கிறீங்க இல்லையா? ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறீங்க. குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதார்னு வள்ளுவம் சொல்லும். நீ பேசும்போது அந்த ஒரு மழலையோட அந்த தமிழ் பேசுறது கேட்கறதுக்கே அழகா இருக்கு. எப்பவும் நமக்கு ஆதவன் ரொம்ப அழகாக திருக்குறள் சொல்லி அதுக்கு தாய்மொழியிலும் ஆங்கில மொழியிலும் விளக்கம் சொல்லுவாரு. இன்னைக்கு தாய்மொழியின் சிறப்பை பத்தி ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் கண்ணா, வாழ்த்துக்கள். மிகச் சிறப்பு. நன்றிடா தங்கம், மகிழ்ச்சி. அடுத்ததாக ஆதிரை நியூ ஜெர்சியிலிருந்து வருகிறார். அவங்க என்ன பேச போறாங்க கேட்கலாமா? ஆதிரை வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டின் மொழி உரிமை, பண்பாடு மற்றும் சுயமரியாதையை காக்க 1937 மக்கள், குறிப்பாக மாணவர்கள், ஜனநாயக வழியில் நடத்திய அறப்போராட்டம் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். தமிழுக்கு அமுது என்ற பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினார் பாரதிதாசன். அந்த உயிருக்கு நிகரான தமிழை இந்தி திணிப்பு மூலம் அழிக்க நினைத்த போது தமிழகம் களம் கண்ட போராட்டமே இந்தி எதிர்ப்பு போராட்டம். 1937 பள்ளிகளில் இந்தி கட்டாயமாக்கப்பட்ட போது தமிழ் மொழியை காக்க மக்கள் ஒன்றிருந்தனர். இது வெறும் மொழி போராட்டம் அல்ல, இன போராட்டம். மொழிப்போர் தியாகிகளின் தியாகத்தாலும் மற்றும் பல போராட்டங்களாலும் தான் தமிழ் மொழியின் தனித்துவம் நிலைநிற்கப்பட்டது. 1965 மாணவர்கள் நடத்திய இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ் ஆசிரியர்களின் பங்கு முதன்மையானது. மதுரை தியாகராசன் கல்லூரி மாணவர்கள் நடத்திய போராட்டம்தான் தமிழகம் எங்கும் மாணவர்களை போர்க்களத்தில் இறக்கிவிட்டது. அந்த கல்லூரியில் பணியாற்றிய ஒரு தமிழ் பேராசிரியர் வைத்த முதல் தீ காட்டு தீ போல் பரவியது. அவர் வேறு யாரும் அல்ல, நம்ம செந்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படும் சி. லக்குவனார் ஆவார். அவரை பற்றியும் அவர் ஆற்றிய தமிழ் தொண்டினை பற்றியும் தான் நான் இங்கு பேச உள்ளேன். லக்ஷ்மணன் என்ற பெயரில் 1909 நாகப்பட்டினம் மாவட்டம் வாய்மேடு என்ற சிற்றூரில் பிறந்தார். அவரது தமிழ் ஆசிரியர் அவரின் பெயரை லக்குவன் என்ற தூய தமிழில் மாற்றினார். அந்த ஆசிரியரின் சீர்திருத்த கொள்கைகளும் தமிழ் மொழியின் மீதான ஈடுபாடும் தான் பின்னால் லக்குவனாரை தமிழ் மொழியோடும் தமிழ் இனத்தோடும் பிணைத்து கொள்ள காரணம். அவர் கல்லூரிகளில் பணியாற்றும் போது அங்கே படித்து வரும் மாணவர்களிடம் எழுத்தாக்கிய உடல் இசையேல், மொழியாக்கிய உயிர் அழியும் என்று தமது தாரக மந்திரத்தை கூறினார். மதுரை தியாகராசன் கல்லூரியில் பணியாற்றும் போது தான் தமிழகம் அறிந்த ஒரு இந்தி எதிர்ப்பு போராளியாக இருந்தார். ஒரு முறை பக்தவத்சலம் அரசின் காவல்துறை மாணவர்கள் தொடங்கிய இந்தி எதிர்ப்பு போராட்டம் கைவிட அறிக்கை விடுமாறு லக்குவனாரை கேட்டுக்கொண்டது. அப்போது அவர் கூறியது இதுதான்: தமிழ் மொழிக்கு போராடி வரும் மாணவர்களிடம் போராட்டத்தை நிறுத்து என்பவன் நல்ல ஆசிரியரும் இல்லை. அதுபோல் வேறு யாரும் கூறியதை கேட்டு போராட்டத்தை நிற்பவன் நல்ல மாணவனும் அல்லன் என்றார். தடுப்பு
காவல் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட முதல் தமிழர் இவரே. தொல்காப்பியத்தின் காலம் கிமு 7ஆம் நூற்றாண்டு என்ற ஆதாரங்களோடு மெய்ப்பித்தார் இலக்குவனார். தமிழ்மொழி பயிற்று மொழி என்ற திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தான் நடத்திய குறநெறி ஏட்டில் அவர் தொடங்கி எழுதி வந்தார். இவராக மொழிபோர் தியாகிகளின் தியாகத்தை பற்றியும் அவர்கள் சந்தித்த இன்னல்களை பற்றியும் தான் பேச எனக்கு அளித்த நேரம் போதாது. மொழி எனப்படுவது உணர்வினால் முளைக்கம், மொழி எனப்படுவது மாந்தரின் முனைப்பு, மொழி எனப்படுவது கல்வி அடிப்படை, மொழி எனப்படுவது பண்பொழிற் விளக்கம், மொழி எனப்படுவது உள்ளுயிர் முழக்கம், மொழி எனப்படுவது இனநல முழக்கம். தமிழ் மொழி வெறும் தகவல் பரிமாற்ற கருவி மற்றும் அல்ல, அது தமிழர்களின் பண்பாடு பெட்டகம். கடல் கடந்தோம், தமிழ் மொழியின் புகழை காப்போமாக. நன்றி, வணக்கம். பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இலக்குவனார் பத்தி, அதுலயும் குறிப்பாக அவர் எவ்வளவு ஒரு சிறப்பான ஆசிரியர் பாருங்க. நியாயமான காரணங்களுக்காக போராடும் மாணவர்களை தடுப்பவன் நல்ல ஆசிரியன் அல்ல, அதே போல நியாயமான காரணங்களுக்காக போராடாமல் இருப்பவன் நல்ல மாணவனும் அல்ல. எவ்வளவு அழகான ஒரு விஷயம். நம்ம தமிழ் மொழி பத்தி, இந்த இலக்குவனார் பத்தியும் இந்த வாய்ப்பின் வழியா நீங்களும் நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை அழகா கொண்டு வந்து சொன்னதுக்கு மிக்க நன்றி கண்ணா. வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி தங்கம். சிறப்பு.